மாணிக்க கல்லாகுமாம். கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? உலகத் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளைக்கண் விழித்து நோக்க, தென்திரை எழுநி காட்ட, தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. ஆம், நாம் இன்று காணும் அரங்கம் கம்பன் அரங்கம். இன்று நம்முடைய அரங்கத்திலே புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சு. நாகேஸ்வரி அவர்கள் கம்பனின் பன்முக ஆளுமை என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து பேராசிரியர் முனைவர் ப. சபிதா, உதவி பேராசிரியர் ஆ. வீரையா ஆண்டையார் நினைவு திரு புட்பம் கல்லூரி பூண்டி. இவர் கம்பனின் எண்ணமும் வண்ணமும் என்ற தலைப்பில் அருமையானதொரு உரை நிகழ்த்துகிறார். இவருக்கு நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம். இவ்வரங்கத்தை அலங்கரித்த இரு பேராசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அறிவில் சிறந்த ஆன்றோர்களே, சால்பில் உயர்ந்த சான்றோர்களே, பண்புமிக்க பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயத்தின் வழி என் அன்பு மொழிகளால் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உயிரினும் மேலான உலகத்தமிழ் மாணவர்களே, கம்பனை வாசித்து நேசிப்போம், கம்பனின் ஆளுமையை போற்றுவோம், நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்து சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளி விட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கள்ளிக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மையென்று நம்பு. காலமெனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பன் எனும் மா நதியில் கால் நதி தான் ஆவதென நம்புகிறேன். பாட்டெழுதும் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ என கவிஞர் கண்ணதாசன் கம்பராமாயணத்தை பற்றி பாடுகிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த கம்பர் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். என் பேரமிழ்தினி. நன்றி, வணக்கம். தமிழனும் தாயை போற்றி செவிதனில் தேனை வார்த்து
செப்பினான் ராமகாதை கவியென சொல்லத்தக்கோன் கம்பனே அன்றி இப்புவிதனில் எவரும் இல்லை என்று கம்பனை பற்றி உரை நிகழ்த்த வருகிறார் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி தமிழ் துறை விரிவுரையாளர் முனைவர் சு நாகேஸ்வரி அம்மா அவர்கள். 20 ஆண்டுகள் பேராசிரியர் அனுபவம் பெற்ற அம்மா சு நாகேஸ்வரி அவர்கள் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், 40க்கும் மேல் தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளில் சிறப்பித்த அம்மா நாகேஸ்வரி அவர்கள் கம்பனின் பன்முக ஆளுமை என்ற தலைப்பில் நம்முடைய தம் தேமுதிர தமிழோசையால் உரை நிகழ்த்த வருகிறார். வாருங்கள் நண்பர்களை, கேட்டு மகிழ்வோம். வணக்கம். வேல் உயராய்வு குழுவிற்கும் இக்குழுவில் உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பினை கொடுத்த திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழாய்வுத்துறை தலைவர் சே அஜிதா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச இருக்கும் தலைப்பு கம்பனின் பன்முக ஆளுமை. தமிழ் இலக்கியங்கள் படித்தவர்கள் மட்டுமல்லாது பிறரும் அறிந்த ஒரு பெருங்காப்பியம் என்ற பெருமைக்குரியது கம்பராமாயணம். இவை காலத்தில் அழியாது என்று சொன்னாலும் மிகையாகாது. கம்பன் தனது காவியத்தில் இதைத்தான் சொன்னார், இதைத்தான் விட்டுவிட்டார் என எதையும் கூற இயலாது. அனைத்தையும் தனது காப்பியத்திற்குள் வடித்திருக்கின்றார். அவ்வகையில் கம்பன் தனது காப்பியத்தில் கூறியிருக்கும் கவித்திறன் அழகு, சொல்லாட்சியை கையாண்ட திறன், உவமையை எடுத்து எம்பிய விதம், பாத்திரங்களின் தன்மை வாயிலாக கதை ஓட்டம், ஓசை நயத்துடன் கூடிய பாடல்கள் என ஒரு சிறு துளி மட்டுமே இங்கு எடுத்து கூறுகின்றேன். முதலாவதாக கம்பராமாயணத்தின் சிறப்பு. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றுள்ளது எனலாம். அணி, பொருள், நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்குகிறது. சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு இயைந்து விளங்குகிறது எனலாம். உலகமொழி காப்பியத்திற்கு நிகராக விளங்கும் திறன் மிக்கது இக்கம்பராமாயணம் என மதுசா விமலானந்தம் அவர்கள் கூறுகின்றார். கம்பன் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரல்லை என்கிறார் வையாபுரி பிள்ளை. ஒருதார மனத்தை ஆணுக்கு வலியுறுத்தியதோடு புதியதோர் சமுதாயம் உருவாக மக்களை நல்வழிப்படுத்திய பெருமை கம்பராமாயணத்துக்கே உண்டு. கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பிடித்தது. தமிழ் இலக்கியத்தை பிடித்து வானளாவிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றது என்றால் அது மிகையாகாது. உருவகம், உவமானம் நிறைந்த கம்பராமாயணம் பின்னாளில் வரும் கவிஞர்களுக்கு குறிப்பு நூலாக பயன்பட்டது என கூறலாம். கம்பராமாயணத்தின் கதை அமைப்பாலும் கவிதை நயத்திலும் கற்பனை வளத்திலும் நாடக திறனிலும் காப்பிய பாங்கிலும் சிறந்து விளங்குகிறது. கம்ப சித்திரம், கம்ப நாடகம் என்று இதன் கவிச்சிறப்பு போற்றப்படுகிறது. மேலும் கம்பராமாயணத்தை கதை அமைப்பில் இணையோடும் அறக்கருத்துக்கள் பலவாகும். ஒருவனுக்கு ஒருத்தி, கற்பின் திறன், திறன்மனை விளையாமை, பொருந்தா காமத்தின் தீமை, பெரிய சொல் கேட்டல், சகோதரத்துவம், தொண்டின் சிறப்பு ஆகியவை ராமன், சீதை, அனுமன், சூர்பனகை, பரதன், லக்குவன், குகன் ஆகிய பாத்திரங்கள் வாயிலாக உலகிற்கு உணர்த்துகிறார். இவை அனைத்திற்கும் மணிமகுடம் சூட்டியது போன்று 12ஆம் நூற்றாண்டுக்கு 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்கள் தனது முத்தான வரிகளை கம்பனுக்கும் கம்பராமாயணத்திற்கும் உரித்தாக்குகின்றார். காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு என கம்பன் புகழை பெருமையாக கூறுகிறார். கம்பனின் சிறப்புகளாக எடுத்து கூறும் பொருட்டு காட்சி அமைப்பு, பாத்திர படைப்பு, கற்பனை திறன், கவித்துவம், இயற்கையை உற்று நோக்கும் திறன், தான் என்ன சொல்ல வேண்டும் என்று எண்ணினாரோ அதனை அவ்வாறே சொல்லுகின்ற ஆற்றல் போன்ற தனி சிறப்புகள் கம்பராமாயணத்தில் குடிக்கொண்டிருந்த காரணத்தினாலேயே கம்பரை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் என போற்றப்படுகிறார்கள். கவிதை வடிவங்களில் ஆளுமை பெற்றவராக இருந்த அவர் வார்த்தைகளில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துபவர் என்பது அக்காவியத்தின் பல இடங்களில் காட்டியுள்ளார். கவியே கவி என அறிஞர் போற்றும் கவித்திறன் கம்பரின் தனித்திறன். கதை நிகழ்ச்சிக்கும் பாத்திரங்களின் சூழலுக்கும் ஏற்ப சந்தநயத்தோடு பாடல்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒளிநயங்களை அமைத்து பாடிய கம்பர் சந்தவேந்தன் என புகழப்பட்டார். கம்பனின் கவித்திறன்.
லட்சிய நாடான கோசலை நாட்டை காட்டும் பொழுது வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல்கேது மேவலால் என்ற பாடலாலும், புகனின் சீற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாரோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திரன் என்று என ஏசாரோ என்று பாடுகின்றார். அதே போன்று மருதநில காட்சிகளை வர்ணிக்கும் பொழுது தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழகில் ஏங்க, குவளை கண்விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேன்விழி மகர யாழில் வண்டுகள் இனிது பாட, மருதன் வீட்டிற்கும் மாதோ என்று மருதநிலத்தினுடைய சிறப்பினை கூறுகின்றார். இவை மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான பாடல்கள் இவற்றில் கொட்டி கிடக்கின்றன. சொல்லாட்சி என்று சொல்லும் பொழுது கம்பனின் கவிதையில் சொற்சேர்க்கை உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது. இடத்திற்கும் சூழலுக்கும் காலத்திற்கும் தக்கவாறு சொற்கள் கவிதையில் அமைந்த விதம் சிறப்பு. கம்பன் வண்ணம் என்ற சொல்லை வேறு வேறு பொருட்களில் கையாண்டு ஒரு கவிதையை புனைந்துள்ளார். கைவண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகம் எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலேனி, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். ராமனுடைய திருவடிப்பட்ட அளவில் கல்லாக கிடந்த அகலியை உயிர் பெற்று பெண்ணாக மாறினாள். சாப விமோச்சனம் பெறுகின்றார். அதனை கண்ட விஸ்வாமித்திர முனிவர் ராமனை புகழ்வதாக இப்பாடல் அமைந்துள்ளது. சூரிய நிறத்தை உடைய ராமனே, இனி இந்த உலகிற்கு துன்பம் என்பதே இல்லை. நின் வில்லாற்றலை தாடக என்ற அரக்கி மாண்டால் உன் கை திறமையை அங்கு பார்த்தோம். உன் பாதம் பட்டவுடன் அகலினை உயிர் பெற்று எழுந்தால் உன் காலின் திறமையை இங்கு பார்த்தோம் என்று விஸ்வாமித்தர் ராமனை போற்றுகின்றார். ஓசை நயம். குறிப்பிட்ட சில எழுத்துக்களை பயன்படுத்தும் போது ஓசை நயம் தோன்றுகிறது என்கிறார். ஓசை நயம். குறிப்பிட்ட சில எழுத்துக்களை பயன்படுத்தும் போது ஓசை நயம் தோன்றுகிறது. மெல்லின எழுத்துக்களை மிகுந்து வரும் கவிதை மெல்லின ஓசை என்றும் அவை மெல்லிய ஓசையை தரும். மென்மையான சூழலை விளக்க இத்தகைய எழுத்துக்கள் அமைந்த சொற்களை மிகுதியில் பயன்படுத்துவார். அதேபோல் போர் முதலிய நிகழ்ச்சிகளை வர்ணிக்க வள்ளெழுத்துக்கள் மிகுதியாக உள்ள சொற்களை பயன்படுத்துவர். வள்ளெழுத்து வல்லோசையை மிகுந்து போரின் கொடுமையை வெளிப்படுத்தும். இவ்வாறு சூழலுக்கு தக்கவாறு ஓசை நயம் போன்ற கவி பாடுவது கம்பர் வல்லவர். அழகிய பெண்ணுருவம் கொண்டு சூர்பனகை அசைந்து வரும் அழகை மெல்லோசைகளால் எடுத்துரைக்கும் போது பஞ்சு ஒளி இன்று குளி பல்லவம் அணிந்த செஞ்செழிய கஞ்சநிகர் சீரடியலாகி அம்சலின மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என சூர்பனகையின் வருகையை வெளிப்படுத்துகின்றார். இன்னொரு எடுத்துக்காட்டாக ஓசை நயத்திற்கு கும்பகர்ணனை முதல் நாள் போரில் ராவணன் தோற்று திரும்புகின்றான். தன் தம்பி கும்பகர்ணனை போருக்கு அனுப்ப எண்ணுகின்றான். எனவே தம் படை வீரர்களை கும்பகர்ணனை அழைத்து வருமாறு ஆணையிடுகின்றான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கும்பகர்ணனை படை வீரர்கள் எழுப்புகின்றனர். கும்பகர்ணனை கையாலும் காலாலும் தடியாலும் உலக்கையாலும் இடித்து எழுப்புகின்றனர். அப்பாடல் உலக்கை பாடல் என்று கூட கூறுவார்கள். பெண்கள் எப்படி கைகளை மாற்றி மாற்றி உலக்கையை இடிக்கிறார்களோ அதுபோன்று அப்பாடலினுடைய ஓசை நயம் அமைந்துள்ளது. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கமாய வாழ்வெல்லாம் திறங்குகின்ற என்று தான் எழுந்திராய் கடந்து போல பிடித்த காலத்தூதன் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று இப்பாடல் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பாடலில் இன்னொன்றையும் கம்மன் பதிய வைத்துள்ளான் என்று கூட சொல்லலாம். கும்பகர்ணா, உன்னுடைய சாம்ராஜ்யம் முழுவதும் அழிந்து போக போகிறது. நீ விரைவாக எழுந்து வா. உன்னுடைய சாம்ராஜ்யம் அழிந்ததன் பின்பாக நீ காலம் முழுவதும் காலனுடைய கையில் உறங்குவாய். எனவே விரைந்து வா என்று கூட கூறுவது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. உவமை சிறப்பு. கம்பனின் உவமைகள் தனித்தன்மை வாய்ந்தவை, கூர்மையானவை. கவிதையின் உட்பொருளை கண் முன்னே காண்பதற்கும் மனத்தால் உணர்த்துவதற்கும் ஏற்ற பல உவமைகளை கம்பராமாயணம் முழுவதும் காண முடிகிறது.
இன்னரசை ராவணன் நிலைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன பூனி தோன்றினான் என பூனின் வருகையை கூறுகின்றார். கைகேயின் பாவமோ அல்லது தசரதன் செய்த பாவமோ கம்பன் சொல்லவில்லை. ராவணன் நிலைத்த இன்னல்கள் மொத்தமாக மந்தர என்னும் பூனியின் ரூபத்தில் வெளிப்பட்டது என்பதை முதலிலேயே சொல்லிவிடுகின்றார். விஸ்வாமித்திரர் ராமனை தன்னுடன் அனுப்புமாறு கேட்கும் பொழுது மகனை பிரிய மனமில்லாத தயரக நிலையையும் எடுத்துரைக்கும் பாடல் ஊமைகளின் உச்சம் என்றே கூறலாம். பிறவியிலேயே கண்ணில்லாத ஒருவன் திடீரென பார்வையை பெற்று மீண்டும் பார்வையை இழந்தால் எத்தகு துயரத்திற்குள் ஆளாவானோ அத்தகு துயரத்தினை தயரகனுடைய நிலைப்பாடுகளில் காட்டுகின்றார். எண்ணிலா அருந்தவத்தோன் இயற்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புலையில் கனல் நுழைந்தால் என செவியில் கூறுதலோடும் உன்னிலா துயரம் துடித்தந்த ஆறுயில் நான் ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உணர்ந்தான் கடும் துயரம் காலவேலன் என கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என்பது மிக அரிய உவமையாகும். துயரம் உற்ற ஆறுயில் நின்று ஊசலாடும் என்பது தசரதன் உள்ளத்துள் நிகழும் மன உயிர் போராட்டத்தினை காட்சியாக இங்கு வடித்து காட்டுகின்றார். கம்பனின் காப்பிய சிறப்பிற்கு ஒரு மிகச் சிறந்த அடிப்படை கம்பனின் பாத்திர படைப்பு ஆகும். விருத்தமாம் பாவின் வேந்தன் வென்றிடும் சந்தம் தன்னில் பொருத்தமாய் சொல்லை நாட்டி புதுமைகள் பல கூட்டி ஒருத்தரும் நெருங்க ஒண்ணா உச்சமே ஏறி நின்று கருத்துடன் பாக்கள் சொன்ன கவிராஜன் கம்பனை பற்றி உரை நிகழ்த்த வருகிறார். தஞ்சாவூர் பூண்டி வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சபிதா அம்மா அவர்கள். இவர் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்டவர். கம்பனின் எண்ணமும் வண்ணமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தும் அம்மா சபிதா அவர்களின் உரை விருந்தினை கேட்டு மகிழ்வோம், பாருங்கள். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். கல்வி காவலர், வாழும் வல்லல் தெய்வ திரு பூண்டி ஐயா அவர்களை வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். இவ் இணையவழி சொற்பொழிவுக்கு வாய்ப்பு நல்கிய வேல் உயராய்வு மையம் மற்றும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ் இணையவழி சொற்பொழிவுக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பனின் எண்ணமும் வண்ணமும். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, வையம் தரும் இவ்வனமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ. இவ்வுலகில் வாழும்போதே சொர்க்கத்தை நாம் அனுபவிக்கலாம் என்கிறார் கவிமணி. எதை கொண்டால் கை கொண்டால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் என்றால் கையில் கம்பனின் கவியினை கையில் வைத்திருந்தால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் என்கிறார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை தரக்கூடிய நூலானது எப்படிப்பட்டது என்றால், நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாள தொடர்பு. நூலை படிக்க படிக்க அந்த நூலினுடைய நயமானது நம்மை அந்த நூலின் வசப்படுத்திவிடும். இப்படி வசப்படுத்தக்கூடிய நூல்தான் ராமாயணம். கம்பனில் சொல்லப்படாத கருத்துகளே இல்லை எனலாம். கம்பனில்
பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கும் பாசம், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் வைக்கும் பாசம், வாக்கு தவறாமை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, செய் நன்றி மறவாமை, சகோதரர்களின் பாசம், நட்பின் பெருமை, பகைவனுக்கும் அருளும் நன்னெஞ்சம், அரசியல் அறம், ஒருவனுக்கு ஒருத்தி, கற்பின் திண்மை, வீரம், அஞ்சா நெஞ்சம் என்று பல கருத்துகளையும் சொல்லக்கூடியதாக ராமாயணம் உள்ளது. இந்த ராமாயணத்தினுடைய கதை தலைவன் ராமன். இக்காப்பியத்தினுடைய கருத்துகளானவை எப்படிப்பட்டது என்றால், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவர்களை கேட்கச் செய்வதாய், கேட்காதவர்களை மீண்டும் மீண்டும் கேட்கச் செய்வதாய் அமையக்கூடியதுதான் இந்நூல் என்று, நூலானது எப்படி இருக்க வேண்டும், நூலினுடைய சொற்களானது எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்றார். கேட்கிறவங்கள கேட்க வைக்கணும், கேட்காதவங்களையும் கேட்க வைக்கக்கூடியதா, விருப்பமுடையதா, ஆர்வமுடையதாக ஒரு நூலானது, ஒரு சொல்லானது இருக்கணும். அப்படி தெரிந்து எடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு தன்னுடைய காப்பியத்தை கம்பர் படைத்திருக்கிறார். இக்காப்பியத்தின் வழியாக கம்பன் கருமை நிறத்தினுடைய சிறப்பினை எடுத்து சொல்லியிருக்கிறார். காப்பிய நாயகனான ராமனினுடைய அழகை சொல்ல வருகிறார். ராமனினுடைய அழகானது எப்படிப்பட்டது என்றால், அதை சொல்ல வரும்போது மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன் வடிவு என்பது அழியா அழகுடையவன் என்கிறார். அழகு என்பது அழியக்கூடிய ஒன்று, ஆனால் ராமனினுடைய அழகு அழியாதது என்கிறார். அப்படிப்பட்ட அழியா அழகுடைய ராமனுக்கு கம்பன் பூசக்கூடிய வண்ணம் கருவண்ணம். இந்த கருவண்ணத்தை தான் ராமன் கம்பனுக்கு பூசுகிறான். இதை பூசிவிட்டு இந்த கருவண்ணத்தை பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லும்போது கருமையும் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள என்று சொல்லும். கருமையும் சிவப்பும் எதை வெளிப்படுத்தக்கூடியது என்றால், வெகுளி என்று சொல்லப்படக்கூடிய சினத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்பார்கள். அந்த சினத்தை வெளிப்படுத்தக்கூடியது கருமை அல்ல என்ற இலக்கணத்தையே தன்னுடைய கவி நாயகன் வழியாக மறுத்துரைக்கிறார் கம்பன். தசரதனை பார்ப்பதற்காக விஸ்வாமித்திரர் செல்கிறார். தாடகை என்ற ஒரு அறைக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை காட்டில் உள்ள மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவளை அழிக்க வேண்டும் என்று தசரதனிடம் சொல்கிறார். அதற்காக என்ன உதவி வேண்டும், நான் அவளுடன் போரிட வேண்டுமா என்று தசரதன் கேட்கிறார். இல்லை இல்லை, நீ வேண்டாம், நின் மகன் நால்வரினும் கரிய செம்மலை எம்முடன் அனுப்புவாயாக. உன்னுடைய மகன் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யார் அனுப்புனா கரிய செம்மல் என்றுதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். கரிய செம்மல் என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் ராமனை குறிப்பிடுகிறார். ராமன் என்றால் கருநிறம் உடையவன். அந்த கரு நிறத்தை கம்பர் விஸ்வாமித்திரரினுடைய வாய்மொழி வழியாக கரிய செம்மல், செம்மை என்றால் செம்மை உடையவன், திறமுடையவன், சிறப்புடையவன், பெருமையில் சிறந்தவன்,
நற்பண்புடையவன் என்பதை விளக்கக்கூடிய வகையில் அந்த வண்ணத்தோடு அவனுடைய சிறப்பையும் சேர்த்து அந்த வண்ணமே அழகாகிறது. பூவோடு சேர்ந்த நாரும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல வண்ணத்தோடு சேர்ந்த ராமனினுடைய குணமும் எண்ணமும் சேர்ந்து அவ்வண்ணத்தை அழகாக்குகிறது என்பதை விளக்கும் வகையில் கம்பர் ராமனை கரிய செம்மல் என்று குறிப்பிடுகிறார். இப்போது வண்ணம் அப்படின்றது ராமனோடு விஸ்வாமித்திரரோடு ராமன் தாடகையை அழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு செல்கிறான். ராமனுக்கு ஒரு சிறு அச்சம். தாடகை என்பவள் பெண்ணாயிற்றே, இந்த பெண்ணை கொல்வது பெரும் பாவமாயிற்றே, பெண் கொலை புரிதல் பாவம் என்று தயங்கி நிற்கிறான். தயங்கி நிற்கக்கூடிய தன்னுடைய மாணவனினுடைய நிலையை உணர்ந்து விஸ்வாமித்திரர் தாடகை என்பவள் பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கி, பெண் தன்மை, பெண்ணுக்குரிய குணங்கள் எதுவுமே இல்லாதவள் என்று அவனுடைய ராமனினுடைய தயக்கத்திற்கு விளக்கமான உரையை கொடுக்கிறார். அவளை நீங்கள் அழிக்கிறதுக்கு தயங்காதீங்க, அவள் பெண் அப்படின்ற உருவம் மட்டும்தான், அவளுக்கு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய எந்த குணமுமே கிடையாது அப்படின்ற அந்த உரையை கேட்டவுடன் சரி என்று சொல்லிவிட்டு தாடகையை அழிக்க ராமன் எழுகிறான். ராமபாணம் தாடகையினுடைய மார்பில் பாய்கிறது. அதற்கு கம்பர் கவிகளை பார்ப்போம். தாடகையினுடைய மார்பில் செல்லக்கூடிய ராமபாணம் எப்படிப்பட்டது என்று சொல்கிறார். சொல்லொக்கும் கடிவேக சுடுசரம் கரிய செம்மல். சொல்லொக்கும் அந்த கரிய செம்மல் என்று முன்னாடி தசரதன்கிட்ட போய் விஸ்வாமித்திரர் சொல்லும் போதும் உன்னுடைய மகன் 4 கரிய செம்மல் என்று அங்கேயும் சொன்னார். இங்கேயும் மீண்டும் அந்த கருமை நிறத்தை மீண்டும் மீண்டும் பொலிவுபடுத்தும் வகையில், மேம்படுத்தும் வகையில் இந்த இடத்திலையும் தாடகையினுடைய வதையிலையும் சொல்கிறார். கரிய செம்மல், கரிய செம்மலான ராமன், செம்மையான சரியான செயலை உடைய ராமன் தன்னுடைய பாணத்தை எப்படி செலுத்தினான் என்றால் சொல்லை போன்று செலுத்தினான் என்கிறார். இல்லை, சொல்லை போன்று செலுத்தினான். ராமபாணம் காற்று போல சென்றது என்று சொல்லலாம், காற்றை போல விரைவாக சென்றது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லை போன்று விரைவாக செல்லக்கூடியது என்று சொல்கிறார். சொல்லை போன்று விரைவாகவும் கடுமையாகவும் செல்லக்கூடியது. ஏனென்றால் ஒரு திருக்குறளை இங்கே நினைவுபடுத்தினால் நமக்கு சொல்லினுடைய சூடு என்பது எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீப்புண் ஆறிவிடும், ஆனால் ஒரு மனிதன் நாவினால் சுட்ட வடு என்பது ஆறவே ஆறாது. அப்படிப்பட்ட சொல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தை உடைய அம்பினால் ராமன் தாடகையின் மேல் செலுத்தினான் அம்பை. அப்படிய தாடகையின் மேல் செலுத்தக்கூடிய அம்பு எப்படி சென்றது என்பதை இங்கேயும் நுட்பமாக கம்பர் வெளிப்படுத்துகிறார். அந்த தாடகையினுடைய நிறத்தையும் கரிய செம்மல் என்று ராமனை சொன்ன கம்பர் இங்கே அல்லொக்கு நிறத்தினல் அப்படின்னு சொல்றார். அல்லொக்கு நிறத்தினால், அல் என்றால் இரவு, இருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இருண்ட நிறத்தை உடைய தாடகை மேல ராமன் செலுத்தினான். அந்த செலுத்தப்பட்ட அம்பானது பெரிய ஒரு மலையை பிளந்து கொண்டு ஒரு செல்வது போல சென்றது. எப்படி சென்றது என்றால் கம்பனினுடைய கல்வி சிந்தனை இங்கே மிக அழகாக வெளிப்படுகிறது. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென புறம் போயிற்றே அப்படின்பார். கல்லாத மூடர்களுக்கு நல்லோர் சொன்ன உபதேசங்கள் போல எவ்வளவுதான் சொன்னாலும் கல்லாதவன், அறியாதவன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். அதை போல நல்லவர்கள் சொன்ன அந்த உபதேசம் போல இவளினுடைய மார்பை துளைத்து விட்டு ராமபாணம் வெளியே சென்றது என்று இங்கே தாடகை அழிப்பதையும் ராமனினுடைய வண்ணத்தையும் தாடகையினுடைய வண்ணத்தையும் தன்னுடைய கல்வி சிந்தனையையும்
அழகாக இந்த பாடலில் கம்பர் எடுத்துரைத்திருக்கிறார். இங்கேயும் ராமனினுடைய கரிய நிறம் என்பது செம்மையானது என்று பதிவிடுகிறார். அடுத்து தாடகையை அழித்துவிட்டு விஸ்வாமித்திரரோடு மிதிலை நகருக்கு ராமன் செல்கிறான். காட்டு வழியாக செல்லும் பொழுது ராமனின் பாதம் பட்ட ஒரு கல்லானது பெண் உரு கொள்கிறது. அவள்தான் அகலிகை. இந்த காட்சியை விஸ்வாமித்திரர் காண்கிறார். விஸ்வாமித்திரரினுடைய கூற்றின் வழியாகவே கம்பர் வெளிப்படுத்துகிறார். மை வண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உந்தன் கால் வண்ணம் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். மை வண்ணத்து அரக்கி யாரு? தாடகை. அங்கு அல்வக்கும் நிறத்தினால் இருளை உடையவள் அப்படின்னு சொல்லும். இங்கே மை வண்ணத்து அரக்கி. மை என்றால் கருமை, பொய், கொலை, வஞ்சனை எல்லாத்தையும் ஒரு உருவமாக கொண்ட ஒரு நிறத்தை உடைய அந்த மை வண்ணத்து அரக்கியான தாடகையை அழிக்கும் போது மலை வண்ணத்து அண்ணலை, மலை வண்ணத்து அண்ணல் என்று, அண்ணல் என்றால் தலைமை உடையவன், பெருமையில் சிறந்தவன். மழை என்றால் கைமாறு கருதாதது, சுயநலம் இல்லாதது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே, தாயை விட மேலானது. வான் அமிழ்தம் என்று திருவள்ளுவர் வான் சிறப்பில் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட மழையை போன்ற கருமையுடைய அண்ணலே, உன்னுடைய கை வண்ணம் தாடகையை அழிக்கும் போது நான் கண்டேன். உன்னுடைய கை வண்ணம் என்றால் இவ்விடத்தில் உன்னுடைய கை திறமையை, வலிமையை நான் அங்கே கண்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன். கால் வண்ணம் இங்கு என்றால் அது எவ்விடத்தில்? அகலிகை என்ற அந்த கல்லை பெண்ணாக மாற்றிய போது கண்டேன். உன்னுடைய கையினுடைய வண்ணத்தையும், வண்ணம் என்று சொல்லப்படுகின்ற கை வலிமை, திறமை, சிறப்பையும், இங்கே காலினுடைய வண்ணம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பையும் அறிந்தேன். இந்த உலகத்தில் துயர் வண்ணம் என்பது இல்லை அப்படின்றார். இனிமேல் ராமா, மை வண்ணத்து அண்ணலே, இனிமேல் இவ்வுலகத்தில் துயர் வண்ணம், துயரினுடைய வண்ணம் என்பது இல்லை. துயரம் என்பது இவ்வுலகத்தில் எவருக்கும் இல்லை. நல்லோர்களை காக்கவும் அல்லோர்களை கடியவும் நீ வந்துவிட்டாய். இவ்வுலகில் நீதான் இனிமேல் எல்லாமே. இனிமேல் இந்த உலகில் துன்பம் என்பது எதுவும் இருக்காது என்று குறிப்பிடுகிறார். மழை வண்ணம் என்று ராமனினுடைய கருமையை உயர்வுபடுத்தினார். கருமை வண்ணம் என்று மை வண்ணத்தை சொல்லி அரக்கியான தாடகையினுடைய நிறத்தை தாழ்வுபடுத்துகிறார். வண்ணத்தில் உயர்வு இல்லை. அவரவர்களினுடைய செயலில், சிந்தையில், எண்ணத்தில் தான் உயர்வு என்பதை மீண்டும் மீண்டும் கம்பர் இங்கே பதிவிடுகிறார். பதிவிடுவதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இன்றும் நம்மில் பலர் வண்ணத்தை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார்கள். நிறவேறுபாட்டால் சண்டைகள். நிறவேறுபாடு என்பது ஒரு மனிதனினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி அவனை வீழ்த்துகிறது. நிறவேறுபாடு என்பது யாரிடமும் இருக்கக்கூடாது. அந்த நிறத்தை கொண்டு நாம் எதையும் செய்ய முடியாது. நம்மளுடைய திறமையினால், முயற்சியினால், சொல்லும்போது தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி மட்டும் இருந்தால் போதும். ஒரு மனிதனினுடைய நிறம் என்பது அவனுக்கு உயர்வை தாழ்வை தராது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் என்னவோ கம்பர் தன்னுடைய காவிய நாயகனுக்கு கருமை நிறத்தை பூசியிருக்கிறார்.
அதை கொண்டாவது மனிதர்கள் இந்த வண்ணத்தில், இந்த கருமை வண்ணத்தில் உயர்வு என்பது உண்டு என்பதை உணர்வார்களோ என்ற எண்ணம் அவருக்கு இருந்து இருக்கலாமோ என்ற ஐயப்பாடு தோன்றுகிறது. ஆதலால் நாமும் நிறத்தை கொண்டு மனிதர்களை மதிப்பது என்பதை நிறுத்துவோம். அவர்களினுடைய எண்ணத்தை கொண்டு அவர்களை வாழ்த்துவோம். கம்பன் கவிநாயகன் ராமனின் வழியாக சொல்லக்கூடிய கருமை வண்ணம் கருணையின் வண்ணம். ராமனினுடைய கருமை கம்பனின் கருணை, ராமனினுடைய கருணையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. கருமை என்றால் கருணை, அது நிறம் அப்படின்றது கிடையாது, அது ஒரு குணம் என்பதை அடையாளப்படுத்துவதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் நாமும் நிற வேறுபாடு கொள்ளாது அனைவரிடமும் சகோதரத்துவத்துடன் பழகுவோம் என்பதை கூறி கன்னி தமிழ் வாழ்க, கம்பன் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். கல்லாகுமாம் கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமாம். சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமாம். சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமாம்.